இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 136 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், ஏன்னா நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை நாம் துதிக்கும் போது தேவ கிருபை நம்மை என்னாலும் சூழ்ந்து கொள்ளும். அதான் கர்த்தரை துதியுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த வார்த்தையை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். 1 நாளாகமம் 16 அதிகாரம் 34, 35 வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் ரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உம்மை பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதுனாலே மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளிடத்திலிருந்து எங்களை நீங்களாக்கி அருளும் என்று சொல்லுங்கள். இங்கே யோசபாத்து ராஜா, யூதாவை ஆட்சி செய்த யோசபாத்து ராஜா காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து தேவனை அவர் இப்படியாக தொழுது கொள்ளுகிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன்னா நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ரட்சிப்பின் தேவன். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் துதித்து அவரை மேன்மை பாராட்டும் போது தேவன் நம்மை எல்லா ஜாதிகள் எதிராக வந்த 3 விதமான ஜாதிகள் யூதாவுக்கு எதிராக வருது. யார் யாருன்னா அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் யூதா கோத்திரத்தாருக்கு எதிராக பாளையம் இறங்கி யுத்தத்துக்கு வந்து காத்திருக்காங்க. அப்போ இந்த யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்து வந்து கர்த்தரை நோக்கி தேவாலயத்தில் இப்படியாக தேவனை துதிக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு துதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறத பார்க்குறோம். ஏன்னா தேவனை நாம் துதிக்கும் போது அவரிடத்துல இருந்து மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. அப்போ தேவாலயத்தில் நாம் துதிக்கும் போது தேவனுடைய மகிமை அங்கே காணப்படுகிறது, தேவனுடைய கனம் அங்கே வெளிப்படுது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்குன்னு பார்க்குறோம். 2 நாளாகமம் 20 அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும்போது இந்த மோவாபியர் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் சேயீர் மலை தேசத்தார் மனுஷர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்து நிற்கிறாங்க. அப்போ யோசபாத்து பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு அவர் ஒருமுகப்பட்டு யூதாவில் எங்கும் அவர் என்ன சொல்றாரு? உபவாசத்தை இருக்க கூட வைக்கிறார். யூத ஜனங்களை எல்லாரையும் எருசலேத்தில் கூட வைத்து எல்லாரும் உபவாசித்து நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம்னு சொல்லி எல்லாரும் காத்திருக்கிறாங்க. அதில் 6வது வசனத்தில் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, இது வந்து யோசபாத்தின் ஜபம். நம்ம வேதத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது அநேகருடைய ஜபம் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. தாவீதின் ஜபம், ஆசாவின் ஜபம், சாலமோனின் ஜபம், நெகேமியாவின் ஜபம், எஸ்ராவின் ஜபம், அதே போல் இந்த யோசபாத்தின் ஜபம்னு பார்க்குறோம். இங்கே அவர் தேவனை நோக்கி ஆலயத்தில் எப்படி கூப்பிடுகிறாராம்? எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவா தேவன் சொல்லி தேவனை அங்கே மகிமைப்படுத்துகிறத பார்க்குறோம். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் நீர் ஆளுகிறவராக இருக்கிற உங்களுடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. அப்போது தேவனுடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்குது இல்லையா? ஒருவரும் உம்மோட எதிர்த்து நிற்க கூடாது. அப்போ தேவனுக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. அவர் எல்லா ராஜ்யங்களையும் ஆளுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் அவர் கர்த்தரை நோக்கி எப்படி அங்கே யோசபாத்து ராஜா தன் விண்ணப்பத்தை வைக்கிறார் பாருங்க. எங்கள் மேல் பட்டயமோ நியாய தண்டனையோ கொள்ளை நோயோ முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் இந்த ஆலயத்துக்கு உமது சந்நிதியிலே வந்து நின்று எங்கள் எடுக்கண்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் சொல்லி எங்களை ரட்சியோன்னு சொல்லி யோசபாத்து ராஜாவும் அந்த யூத எருசலேம் ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்து கர்த்தரை நோக்கி இந்த விண்ணப்பத்தை வைக்கிறத பார்க்குறோம். அப்போ தேவாலயத்திலே அகாசியல் என்கிற ஒரு லேவிய புத்திரனான ஆசாரியன் வந்து தீர்க்க தரிசனமாய் அங்கே வந்து பேசுகிறார். அவர் மேலே கர்த்தருடைய ஆவியானது இறங்குகிறது. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையதுன்னு சொல்லி அந்த ஜனங்களையும் ராஜாவையும் அந்த லேவி புத்திரனாகிய அந்த ஆசாரியன் பலப்பட்டுக்கிறத பார்க்குறோம். யூதா மனுஷரே, யுத்தம் பண்ணுவது நீங்கள் அல்ல, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கு நின்று கொண்டு பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. ஏன்னா அங்கே வந்து இந்த
காரியங்களை ஏறெடுக்கும் போது அந்த ஆலயத்தில் யார் யார் இருக்கான்னா கோகாத்திரின் புத்திரர்களும் லேவியர்களும் எழுந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி தேவனை துதிக்கிறாங்க. எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. அப்போ கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள்னு சொல்லி அந்த ஆசாரியனாகிய லேவியன் அந்த சபையாரை நோக்கி சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ அவன் ஜனத்தோட ஒரு ஆலோசனை அங்கே புறப்பட்டு வருது கர்த்தரிடத்துலேருந்து. அப்போ பரிசுத்தமுள்ள மகத்துவமுள்ள தேவனை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக துதி பாடுகிறவர்களை முன்னிறுத்தி இந்த யுத்தத்தை மேற்கொள்ள சொல்லி கர்த்தரிடத்துலேருந்து ஆலோசனை வருது இந்த லேவியன் மூலமாக. அவர் கிருபை, கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவங்க பாட தொடங்குறாங்க. அப்படி கர்த்தரை துதித்து அவங்க பாட தொடங்கின உடனேயே துதி செய்ய தொடங்கியதும் யூதாவுக்கு விரோதமாக வந்த அந்த அம்மோனியரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதுனாலே அவர்கள் ஒருவரோடு ஒருவர் வெட்டுண்டு மடிந்தார்கள் பார்க்குறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், பிசாசின் போராட்டங்கள், மனுஷிக வல்லமையினாலே வருகிற எதிர்ப்புகள், இதெல்லாம் மேற்கொள்ள முடியாமல் நாம கூட அன்னைக்கு யோசபாத்தை போல இன்னைக்கு கண்ணீர் விட்டு தேவ சமூகத்துல காத்திருக்கிறவங்களா இருக்கலாம். இன்னைக்கு நீங்களும் அப்படி தேவ சமூகத்தில் உபவாசித்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை, அவரை துதிக்கும் போது அவர் எப்படி எதிரிகளை ஒருவரோடு ஒருவர் வெட்டுண்டு மடிய செய்தாரோ அதே போல இன்னைக்கும் நம்முடைய சத்துருக்களை நம் எல்லையிலிருந்து தேவன் எடுத்து போட அவர் வல்லமுள்ளவர். தேவன் யாருக்கு அப்படிப்பட்ட கிருபையை தராருன்னா லூக்கா 1:50 பார்க்குறோம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளதுன்னு பார்க்குறோம். கர்த்தருடைய இரக்கம் எப்படி இருக்கு? தலைமுறையாய் அவர் இரக்கத்தை செய்கிற தேவன். இரக்கம் உள்ளவர்களுக்கு அவர் இறங்குகிற தேவனா இருக்கிறார். கிருபை உள்ளவர் மேல அவர் கிருபை உள்ளவரா இருக்கிறார். உத்தமனுக்கு அவர் உத்தமனா இருக்கிறாரு இல்லையா? மாறுபடுகிறவருக்கு அவர் மாறுபடுகிறவராக காணப்படுகிறார்னே வேதவசனம் சொல்லுது. அப்போ நம்ம தேவனை, அவருடைய இரக்கத்துக்கு நாம் காத்திருந்து தேவனுக்கு பயந்து இருக்கும்போது அந்த கிருபை நம்ம தலைமுறை தோறும் காக்கும். சங்கீதம் 103:17 பார்க்குறோம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர் மேலும் அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகள் மேல் அனாதையாய் என்றென்றைக்கும் இருக்கும். கர்த்தருடைய நீதி எப்படி இருக்கும்? என்றென்றைக்கும் நம்முடைய பிள்ளைகள் மேல் என்றென்றைக்கும் இருக்குன்னே சொல்றாரு. யூதா 1:21 பார்க்குறோம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அப்போ இன்னைக்கு தேவனுடைய கிருபை நமக்கு வேணும்னா தேவனுடைய அன்பிலே நாம் காத்து கொண்டு அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்குவோம். நித்திய ஜீவனுக்கு ஏதுவான அவருடைய ரட்சிப்பை நாம் அடைவோம். அவர் இரக்கத்தை நாம் பெறுவோம். தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் போது நாம் தேவனை எப்படி துதிக்கணும்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி நம்ம அவரை துதித்து நாம் பாடும்போது சங்கீதம் 118:1, சங்கீதம் 136:1, சங்கீதம் 145 இது எல்லாவற்றிலையும் நீங்கள் பார்க்கும்போது கர்த்தரை எப்படி தாவீது துதித்தார்னு இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் கர்த்தரை அந்த வசனங்களை சொல்லி நீங்கள் துதிக்கும் போது, துதி நீங்கள் எடுக்கும்போது உங்கள் எல்லையிலேருந்து எல்லா சாத்தானின் கிரியைகளும் ஓடி போகும். அது விசுவாசிங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென்.